அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனிதன் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு குகைவாசியாக இருந்த காலத்திலேயே பாறைகளிலே கூர்மையான பொருட்கள் கொண்டு கீறியும் பிறகு பலகாலம் கழித்து வண்ணமயமான ஓவியங்களை தீட்டியும் தன் ஆழ்மனதில் எழக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தி வந்தான். அதனால்தான் எழுத்துக்கள் உருவாவதற்கும் முன்பாகவே ஓவியங்கள் வந்துவிட்டன என்றும் குழந்தைகள் கூட எழுதப் பழகும் முன்பாக ஓவியம் வரைவார்கள் என்றும் கூறுகிறோம். மனிதனின் பரிணாம வளர்ச்சி வரலாற்றிலே அவன் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக கைகொண்ட யுத்திகள் ஒவ்வொன்றும் மயிர்கற்கள்தான். அந்த விதத்தில் சித்திரை எழுத்துக்கள் கொண்டு அவன் எழுத்திற்கும் ஓவியத்திற்கும் நடுவாய் ஒரு நிலையிலே பரிணாமப்பட்டு சிறு சிறு பொறிகளாக கூறி அவற்றை கொண்டு எழுத்துருக்கள், எழுத்துக்களின் கூட்டினாலே சொற்கள், அந்த சொற்களை உச்சரிக்கும் முறை, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை என்று இந்த நெறி மிகவும் பண்பட்ட வரியில் வந்து சேர்ந்து மொழிகளாய் உருப்பெற்றன. இப்படி மொழிகளை கொண்டு அவன் எண்ணத்திலே எழக்கூடிய கூறுகளை, அவன் சொல்ல நினைக்கும் விஷயங்களை பேசவும் எழுதவுமாய் ஒலிகளும் ஒளியுமாய் கொண்டு இரண்டு பரிணாமங்களிலும் எழுத்துகள் வெளிப்பட்டன. அதனால்தான் எழுத்துக்களை மிகவும் புனித வாய்ந்தவைகளாகவே பண்டைய மொழிகள் கருதுகின்றன. இதே காரணத்தினால்தான் இந்தியாவின் மிகவும் தொன்மையான மொழிகளாய் விளங்கும் வடமொழியையும் தமிழையும் இரண்டையும் தெய்வீகத்தன்மை பொருந்தியதாகவும் இறைவனே இந்த இரண்டு மொழிகளுக்குமான எழுத்துருக்களையும் இலக்கணங்களையும் வழங்கிச் சிறப்பித்தான் என்றும் கொண்டாடுகிறோம். இப்படி பெறப்பட்ட எழுத்துக்களையெல்லாம் கோர்த்து எழுதி நம்முடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு பெரிய கலையாக வளர்ந்தெடுத்திருக்கும் எழுத்துக்கலை பிரபலமடைவதற்கென்று இருந்த வழிமுறைகளிலே மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக எழுந்த கடித போக்குவரத்து ஒரு முக்கியமான நிலையில் வைத்து பார்க்கப்படுகிறது. பண்டைய காலத்திலே அரசர்கள் புறாக்களின் மூலமாக தூதுவிட்ட போது கூட ஓலைச் சுருள்களில் தாங்கள் சொல்ல விழையும் செய்திகளை எழுதி அந்த புறாவின் கழுத்திலே கட்டி அது நன்கு பக்குவப்பட்ட பழகிப்போன வழித்தடத்தில் எங்கிருந்து சென்று யாரை அடைய வேண்டும் என்று பழக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிலைக்கு சென்று தன்னுடைய செய்தியை அங்கிருந்தவரிடம் வழங்கி வந்தது. இப்படி தொடங்கிய இந்த பரிமாற்றங்கள், செய்தி பரிமாற்றங்கள் காகிதத்திலும் மரப்பட்டைகளிலும் பட்டு முதலிய துணிகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் மையை கொண்டு எழுதி அதை சுருளாக சுருட்டி அதை பாதுகாப்பான பெட்டகத்தில் அமைத்து அதை யாருக்கு போய் சேரும்படியாய் செய்ய வேண்டுமோ அதற்கு தகுதியான ஒருவரிடம் கொடுத்து கொண்டு போய் சேர்க்கும் மரபும் தொடங்கியது. அந்த விதத்தில் பொதுயுகத்திற்கு முன்பாக 500-600 ஆண்டுகளுக்கு முன்பே கடிதம் என்ற நிலையில் நம் சொல்ல விழையும் விஷயங்களை ஒரு காகிதத்தில் எழுதி மடித்து அனுப்பக்கூடிய மரபு தொடங்கிவிட்டது. சற்றேறக்குறைய 2500-600 ஆண்டு வரலாறு கொண்ட கடித போக்குவரத்து பல்கிப் பெருகி 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகளின் பாதி வரையிலும் கூட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் போர்கள் மூண்டிருந்தும் மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக உலகில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு போக்குவரத்து ஏற்படுத்தி கொண்டும் இருந்தபோது தாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அங்கே இருந்தவர்களுக்கு அல்லது தம்மை பிரிந்திருப்பவர்களுக்கு செய்தி சொல்வதற்கு மிக மிக முக்கியமான செய்தி தொடர்பு ஊடகமாக கடித போக்குவரத்து இருந்து வந்தது. இந்த கடித போக்குவரத்தின் மூலம்தான் பல செய்திகளும் உலகெங்கிலும் பரிமாற்றப்பட்டன. அதையும் கடந்து கடிதத்தின் மூலமாக ஒருவரோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளும் உறவு உணர்ச்சி பெருக்கீட்டோடு இருக்கும் என்று நம்புகிறோம். பல நேரங்களில் கடிதம் எழுதும்போது அந்த உணர்ச்சி வெள்ளம் கண்ணீர் துளிகளாக சிந்த பேனா மையோடு கலந்து அந்த கண்ணீர் துளிகள் பதிந்த கடிதங்களை பொக்கிஷங்களாக பாதுகாப்பவர்கள் உண்டு. உலக வரலாற்றில் கடித சேவையின் மூலமாகத்தான் பல நேரங்களிலும் இரகசிய செய்திகளும் பரிமாற்றப்பட்டன. பண்டைய இலக்கியங்களுக்கு இலக்கணம் வகுத்த ஆசிரியர்கள் கூட இதுபோன்ற இரகசிய பரிமாற்றத்தை எந்த மாதிரியான காகிதத்திலே அதை எழுதலாம், எழுதுவதற்கு பயன்படுத்தும் மை எத்தகையதாக இருக்க வேண்டும், அதை நாம் கொடுத்து அனுப்புகிறோமே அந்த நபரின் பேரிலே நமக்கிருக்கும் உறுதிப்பாடு, அவருடைய குணாதிசயங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட இலக்கணம் வரையறை செய்து அதன்படிதான் கடித போக்குவரத்து நடந்திருக்கிறது.
இது தனி மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி பரிமாற்றத்திற்கு இத்தனை நயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அரசு சார்ந்த செய்திகள், அரசாங்கத்தினுடைய முடிவுகள், அதை இரகசியமாக ஒருவருக்கு அனுப்ப வேண்டும் என்பன போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை ஒற்றர்களாகவும் உளவு பார்க்கக்கூடியவர்களாகவும் எல்லாம் அவர்களை பழக்குவித்து அவர்களிடம் ஒரு செய்தியை நாம் எப்படி சொல்லி என்னவாய் அனுப்பி வைக்கிறோம் என்பதற்கும் இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள். ராஜகாரியத்திலே மிக முக்கியமானதாய் விளங்கும் செய்தி பரிமாற்றம் மிகப்பெரிய அளவிலே தனியே ஒரு துறையாகவே செயல்பட்டிருக்கிறது. இது வளர்ந்து வளர்ந்து வந்து முக்கிய போர்க்காலங்களிலே 19, 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு பகுதிகளிலும் நடந்த போர்க்காலங்களில் செய்திகளை அனுப்புவதற்கு, ஏனென்றால் முடிவெடுக்க வேண்டிய அந்த முக்கியஸ்தர் வேறொரு பகுதியிலே இருப்பார், போர் வேறொரு நாட்டு எல்லையிலே நடந்து கொண்டிருக்கும். இப்படி 2 வெவ்வேறு தளங்களில் செயலாற்றக்கூடியவர்களுக்கு இடையே செய்தி பரிமாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு பல நிலைகளிலும் கடித போக்குவரத்து தான் முக்கியமான ஒரு தொடர்பு கருவியாக இருந்து வந்திருக்கிறது. அதை சுமந்து செல்பவர்களுக்கு எழுத்தறிவு இல்லாமல் இருத்தல் கூட ஒரு யுத்தி போலே இருந்தது. காரணம், எழுதப்பட்டிருப்பது என்ன என்று அவர்களால் படித்து பரப்ப முடியாது. சில நேரங்களில் கடிதங்களைத்தான் சுமந்து செல்கிறோம் என்பது கூட தெரியாத அளவில் இரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வேறேதோ ஒரு பொருளை கொண்டு கொடுப்பதாய் நினைத்து கொண்டு அதையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது போராட்டம் குறித்த செய்திகளை பகிரங்கமாக மக்களிடையே தெரியப்படுத்த முடியாத போது அவற்றை காகிதங்களிலே எழுதி பூரணப்போழி அல்லது சப்பாத்தி போன்ற உணவு பதார்த்தங்களுக்கு நடுவே வைத்து அதை மக்களிடையே ஏழை எளியவருக்கு விநியோகம் செய்வது போலே எல்லோருக்கும் அந்த செய்தியையெல்லாம் பரப்பியதாக சுவையான தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த நிலையில் கடித போக்குவரத்து இந்த நூற்றாண்டின் 1990கள் வரையில் கூட மிக முக்கியமான ஒரு நிலையிலே இருந்து வந்திருக்க பார்க்கிறோம். எந்த ஒரு சிறு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்திற்கான விலாசமே அங்கே செயலாற்றி வந்த தபால் நிலையமாகத்தான் இருந்து வந்தது. பல நேரங்களில் அந்த தபால் நிலையத்தின் மூலமாகத்தான் அந்த சிற்றூர் வெளி உலகத்தோடு தொடர்பிலேயே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தாலான அஞ்சல் பெட்டிக்கு பூட்டு சாவியோடு ஒருவர் வருவார். அதிலே அதுவரையில் சேகரிக்கப்பட்டிருந்த கடிதங்களை எல்லாம் மூட்டைகளாக கட்டி எடுத்துக்கொண்டு போய் அது எந்தெந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அந்த விலாசத்தின்படி அதை பிரித்து பல்வேறு பகுதிகளுக்கும் அது செல்லும்படியாக செய்தார். உள்ளபடியே கடித போக்குவரத்து என்பது மிகவும் நேர்த்தியாக மிக முக்கியமான நிலையில் சென்ற சில 10 ஆண்டுகள் வரையிலும் கூட மனிதர்களை ஒன்றுபடுத்திய மிக முக்கியமான அரசு துறையாக இயங்கி வந்தது. இந்த நிலையில் உணர்ச்சியோடு கூடி கடிதம் எழுதக்கூடிய மரபும் சென்ற நூற்றாண்டில் முக்கியமான ஒரு இடத்தை அடைந்தது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறைவாச காலத்திலே தம்முடைய மகளான இந்திரா காந்தி அம்மையாருக்கு எழுதிய கடிதங்கள் இன்றும் கூட பலராலும் சுவாரஸ்யமான புத்தகங்களாக்கி படிக்கப்படுகிறது. அண்ணல் காந்தியடிகளும் சிறையில் இருந்தவாறே எழுதிய கடிதங்கள் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது. பிரிந்த கணவனுக்கு மனைவி எழுதக்கூடிய கடிதங்களும், இராணுவத்திலே பணியாற்றி வரும் தன்னுடைய மகனுக்கு தாய் எழுதிய கடிதங்களும் உணர்ச்சி பொட்டலங்களாகவே பார்க்கப்பட்டன. இப்படி கடிதங்கள் பல காலத்திலும் தொகுக்கப்பட்டும் சேகரிக்கப்பட்டும் நினைவு சின்னங்களாக வைத்து பாதுகாத்து வரும் மரபு இன்றும் கூட சில தலைமுறையினரிடம் இருப்பதை பார்த்தால், கடிதங்களோடு அவர்கள் எத்தனை தூரத்திற்கு அந்த உறவை உணர்ந்து புரிந்து கொண்டு செயலாற்றினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 2000ஆவது ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட இணையம் தொடர்பான பல்வேறு மாற்றங்களும் கடித போக்குவரத்தை மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. அதனால் இங்கே உணர்ச்சியோடு கூடி எழுதப்படும் கடிதங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. இமெயில் முதலிய செயலிகளாலே நாம் முக்கியமான விஷயங்களை சுருங்க தட்டச்சு செய்து அனுப்பிவிடுவதால் உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கான தளமாயிருந்த கடித போக்குவரத்திற்கு வாய்ப்பு இல்லாமல் போய் பல நேரங்களில் நேரிலே பேச முடியாத விஷயங்களை எழுத்தின் மூலமாக எழுதிச் சொன்னால் அது அவர்களிடையே ஒரு புரிதலை ஏற்படுத்தும், பலப்படுத்தும் என்று இருந்த உணர்வுகளுக்கு இடையேயான அந்த யுத்தி இல்லாமலேயே போய்விட்டது. இந்த நிலையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்த ஆங்கிலேய எழுத்தாளர் சிம்கின்ஸ் அவர்கள் 2014ஆம் ஆண்டு கடித போக்குவரத்தை மீண்டும் குறிப்பாக குழந்தைகளிடமும் இளைஞர்களிடமும் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு இயக்கமாக கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்தார்.
அந்த முடிவோடு அவர் அதற்கு பிறகு சென்ற பள்ளி கூட்டங்களிலும் உரையாடச் சென்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்களிடையே, குறிப்பாக குழந்தைகளிடையே கடித போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி அதை மீண்டும் நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தி வந்தார். இது உலகளாவிய இயக்கமாக வளர வேண்டும் என்ற காரணத்தால் தான் செப்டம்பர் மாதம் 1 தேதியை உலக கடித போக்குவரத்திற்கான தினமாக அறிவித்தார். அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் கூட கடுதாசி எழுதுவது, கடிதம் எழுதி அதை ஒரு உரையுள் இட்டு ஒட்டி விலாசம் எழுதி தங்கள் விரும்புபவருக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயலை இயக்கம் போலே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்குரிய பிரச்சாரங்களையும் மேற்கொண்டார். குறிப்பாக குழந்தைகளிடம் பேசும்போது, உணர்ச்சி அற்று ஜடங்களாய் நாம் மாறிப்போனால் உலகம் வாழ்வதற்கு தகுதியில்லா இடமாய் போய்விடும். நம் மனதினுள்ளே எழக்கூடிய இன்பம், துன்பம், ஆசாபாசங்களை வெளிப்படுத்துவதற்கு இமெயில் முதலிய செயலிகள் ஒரு காலும் போதாது. அது எழுத்துப்பூர்வமாக உணர்ச்சியோடு கூடிய எழுத்துக்களாய் கடிதங்களாக மலரும் போதுதான் எண்ண ஓட்டம் ஒரே சீராய் எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லாமல் சொல்ல விழையும் விஷயங்களை எல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கான தளமாய் அமையும். அதை எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் எழுதி உங்களுக்கு தேவையானவர்களோடு தேவையான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் என்று வலியுறுத்தி வந்தார். அன்றைய தினம் தான் கலந்து கொண்ட எல்லா கூட்டங்களிலும் குழந்தைகளையும் கல்லூரி மாணவர்களையும் எழுதச் சொல்லி, கடிதங்கள் எழுதச் சொல்லி அதை உரையிலே இட்டு விலாசம் எழுதி அஞ்சல் பெட்டியிலே செலுத்தும்படியும், அது யாரை சென்றடைய வேண்டுமோ அங்கே அவர்கள் கைக்கது போன பிறகு அவர்கள் அழைத்து இவர்களோடு பேசும்போது எத்தனை பெரிய மாற்றத்தை உறவுகளுக்கு இடையே கடித போக்குவரத்து ஏற்படுத்தியது என்பதை நினைத்து கொண்டாடலாம் என்று அவர் ஒரு இயக்கமாக இதை மாற்றினார். அதனால்தான் மக்களிடையே இது அடைந்த வரவேற்பின் காரணத்தால் செப்டம்பர் மாதம் 1 தேதியன்று ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 10-11 ஆண்டுகளாக உலக கடித போக்குவரத்து தினமாய் அறிவித்து அதை தனியார் நிறுவனங்களும் கூட முன்னெடுத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்கள் எழுதும் கடிதங்களும் கணவன் மனைவி பிரிந்திருக்கும் காலத்தில் அவர்கள் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பாய் அமையும் கடித போக்குவரத்தும் பிரபலமடையத் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் பண்டைய காலம் முதல் மக்களிடையே உறவுகளை மேம்படுத்துவதற்கு தகுதியான ஒரு கருவியாய் விளங்கிய கடித போக்குவரத்து அவ்வப்போதாவது நாம் எழுதக்கூடிய ஒரு வழக்கத்திற்கு மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. வாழ்க்கையின் எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளும் கடித போக்குவரத்தின் மூலமாக தான் அறிவிக்கப்பட்டது. குழந்தை பிறப்பு முதல் அவன் பள்ளி கல்லூரியிலே படித்து தேர்ந்தது வரையிலும் வேலை வாய்ப்பு, திருமணம், அவனுக்கு பிள்ளை பிறப்பது, வயோதிகம், ஏன் இறப்புச் செய்தி கூட கடித போக்குவரத்தின் மூலமாக தான் வழங்கப்பட்டது. வேலைக்கு விண்ணப்பித்துவிட்டு விடைக்காக காத்திருந்த இளைஞனுடைய எண்ணங்கள் பலப்படுத்தக்கூடிய ஒரு கால அளவை போலே அந்த காத்திருப்பு காலம் இருந்திருக்கும். திருமணம் நிச்சயம் செய்வதாக கூறி சென்றவர்கள் மீண்டும் விடைக்காக வேண்டி கடிதம் எழுதுவதாக சொல்லிச் செல்வார்களே, அந்த கடிதத்திற்காக காத்திருந்த பெண்ணின் தாய் தந்தையருடைய மனமும் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் எழக்கூடிய இன்பமெல்லாம் இன்றைய காலச்சூழலில் இல்லாமல் தான் போய்விட்டது. மனிதன் தன்னுடைய எண்ணத்தை பேச்சின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம். அதிலே பேச்சும் செயலும் சிந்திக்காமல் செய்துவிட்டால் அதில் ஏற்பட்ட பிழையை திருத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஆனால் எழுத்து நாம் எண்ணி எண்ணி எழுதி பார்த்து அதை நாமே மீண்டும் வாசித்து பார்த்து இதிலே பிழை இருக்கிறது, இந்த வார்த்தையை மாற்றினால் நாம் சொல்ல விழையும் பொருள் சரியாக வரும் என்று கருதி செய்த பிழையை அடித்து திருத்தி புதிதாய் எழுதி குறையில்லாமல் நம் மனதில் இருக்கும் செய்திகளையெல்லாம் சொல்வதற்கு ஆகச்சிறந்த திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாய் அமைந்திருக்கிறது. அதனால்தான் பேச்சையும் செய்கையையும் விட எண்ணத்தை வெளிப்படுத்தும் யுத்திகளில் எழுத்து, அது கடித போக்குவரத்தின் மூலமாய் அமைந்தால் குழப்பங்கள் குறையும். நாம் நம் மனதில் எண்ணிய செய்தியை தெளிவாக அவர்களிடம் எடுத்துச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கருதுகிறோம். கடிதம் ஒன்றை எழுதி அதையும் அனுப்பி வைத்துவிட்டு அது அவர்களை சென்று அடைந்ததா, அதை அவர்கள் பெற்று வாசித்தார்களா, அவர்களுடைய மனம் இப்போது என்ன ஓட்டத்தோடு கூடி இருக்கிறது, நமக்கு பதிலுரையை அவர்கள் எழுதி அனுப்பிவிட்டார்களா, அது என்ன செய்தி தாங்கி வருகிறது என்பதை எண்ணி எண்ணி நினைத்து மகிழ்ந்து கழித்திருந்த காலங்கள் எல்லாம் நிச்சயமாக வசந்த காலங்கள்தான்.
மக்களிடையே உறவை பலப்படுத்தக்கூடிய கருவிகளில் ஒன்றாய் விளங்குவதும் மக்கள் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் எளிமையான மரபாய் இருப்பதுமான கடித போக்குவரத்தின் மகத்துவத்தை அறிந்து முடிந்த காலத்திலெல்லாம் தேவையானவர்களோடு கடித போக்குவரத்தை மறுபடியும் நாம் பிரபல்யப்படுத்துவோம். உலக கடித போக்குவரத்து தினத்திற்கான வரலாற்றையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.